ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன 2 தரமான வெப் சீரிஸ் என்னங்கிறத தான் இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபேனோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் சரிப்படி நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா தி ஒயிட் லோட்டஸ் 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. சீசன் 3 மட்டும் தான் இப்போ தமிழ் டப்ல வெர்ஷன்ஸோட அவைலபிளா இருக்கு. இப்போ வரைக்கும் மொத்தம் 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, தாய்லாந்துல இருக்கக்கூடிய மல்டி மில்லியனர்ஸ் வந்து தங்கக்கூடிய ஃபேமஸான ரெசார்ட் தான் த ஒயிட் லோட்டஸ். அங்க வெக்கேஷனுக்கு வரக்கூடிய கெஸ்டோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன, அந்த வெக்கேஷனுக்கு வரக்கூடிய கெஸ்டோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னங்கறத இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு ப்ராப்ளத்தோட அந்த ரெசார்ட்டுக்கு வரும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சா, ரெசார்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய புது ப்ராப்ளத்துக்கு இவங்க எப்படி பதில் சொன்னாங்க, அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் கூட வரக்கூடிய கான்ஃபிளிக்ட் என்ன, பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் டிராமா, அதுல இருந்து வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், பிசினஸ்ல வரக்கூடிய லாஸ், யாருக்கு டிவோர்ஸ் ஆச்சு, அதனால அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களோட கனவுல என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் கதையில எப்படி இவ்வளவு அழகா சொல்றாங்கிறத கண்டிப்பா இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 18+ டிராமா தான், பயங்கர குளோரிஃபை பண்ணி தான் எடுத்து வச்சிருக்காங்க. தமிழ் டப்டு வெர்ஷன் தொடர்பா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கேரக்டர் நீட்டா ஹோல்டு பண்ணி ப்ராப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா அந்த சீரிஸ் பக்கம் உங்களால ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலா பயங்கர லக்ஸுரியஸான ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு சூப்பரா பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பயங்கர பிளசன்டாவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்த அளவுக்கு நீட்டாவும் இருந்துச்சு. குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஸ்கிரீன் பிளேவை என்கேஜிங்கா பிரசென்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு அமெரிக்கன் ஆந்தாலஜி டிராமா சீரிஸ் தான். எபிசோடுக்கு கதை மாறுங்கிறத தாண்டி சீசனை பொறுத்து கதை மாறிக்கிட்டே வந்தாலும் ஒரு மெயின் பிளாட் அண்ட் மெயின் லொகேஷனை சுத்தி வரக்கூடிய கேரக்டர்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை மட்டுமே மாத்தி அதனால அவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத அழகா அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. சீசன் 1 and 2 பார்க்காம இதை பாத்தீங்கன்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். பட் ஒரு கனெக்டிவிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் வேணும்னு நினைச்சீங்கன்னா சீசன் 1 and 2 பார்த்துட்டு சீசன் 3 பாருங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சீரீஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கிறதுனால பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான சம்பவத்தை ஒரு எபிசோட எண்டிங்லயுமே பிரசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருப்பாங்க. சீரீஸ்ல நோட்டபிளா என்னன்னு கேட்டீங்கன்னா, டாப் ஆங்கிள் வைட் ஆங்கிள் எல்லாமே தரமா இருக்கும். கூடவே பாத்தீங்கன்னா டார்க் காமெடியை சூப்பரா இன்ஃபுளுன்ஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி கேரக்டர், மைண்ட் செட், சைக்காலஜிக்கல் பேன்னு சொல்லி பயங்கரமான சம்பவத்தை அசால்ட்டா பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பிக் பாஸோட மாடர்ன் எலைட் ஃபாரின் வெர்ஷன்ல பர்சனல் டிராமாஸ்னால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத ஹைலைட் பண்ணி காமிச்சா எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பா இந்த சீரீஸ்ல நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரிப் போன இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் சீரிஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா டேர் டெவில். 2025ல தமிழ் டப்ல ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப வரைக்கும் 4 எபிசோட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த கேரக்டரை வச்சு மிகப்பெரிய சம்பவம் பண்ணிருப்பாங்க. 2015 and 18லயே ஒரு படமாவும் ஒரு சீரீஸ்ல 3 சீசன் வரைக்கும் கண்டினியூ பண்ணி இப்போ ரீபூட் பண்ணி டேர் டெவில் பார்ன் அகைன்னு சொல்லி இங்க ரீஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. மார்வல் பண்ணக்கூடிய கண்டினியூட்டி சம்பவத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஒன் லைன் ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி டேர் டெவில் எப்படி பிளைண்ட் மேனா இருந்து சூப்பர் ஹீரோ ஆகுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு கண்டினியூட்டியோட இந்த கதையை பாத்தீங்கன்னா தான் புரியுங்கிறத ஒரு சின்ன டிஸ்க்ளைமரா மைண்ட்ல வச்சுக்கிட்டு இந்த சீரீஸை பாருங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, டேர் டெவிலோட ஃப்ரெண்ட் ஓப்பனிங் எபிசோட்லயே இறந்து போக அவனை கொல்ல சொன்னது யாரு? நம்ம கதையோட ஹீரோ இவ்வளவு வருஷமா சூட்டு போடாம சுத்திக்கிட்டு இருந்தாலும் எதுக்காக திரும்ப சூட்டு போறாரு? ஊருக்குள்ள வரக்கூடிய புது மேயருக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஒயிட் டைகர், பனிஷர், கிங் பின் பண்ணக்கூடிய சம்பவங்கள் என்னங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா 4 எபிசோட்ல இருக்கக்கூடிய ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் உடஞ்சு போயிருங்கிறதுனாலதான் ஓவராலா சொல்லியிருக்கேன். தமிழ் டப்டு வெர்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மார்வல் சீரிஸ் தான். அப்கமிங் எபிசோட்ஸ்ல என்ன சம்பவம் பண்ண போறாங்க, என்ன கேமியோவை கூட்டிட்டு வந்து எல்லாரையும் அலற விட போறாங்கன்னு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல குறை சொல்ல முடியாத அளவுக்கு சார்லி வில்ஸ் எல்லாமே சம்பவம் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா தான். வள காமிக்கை இன்ஸ்பயர் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க ரீபூட் பண்றதுக்காக நெட்ஃபிளிக்ஸ்ல வாங்கின நிறைய விஷயத்தை இங்க ஆல்டரேட் பண்ணிருக்காங்க. கூடவே பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல பயங்கர ராபாவும் டார்க்காவும் இருக்கக்கூடிய சில விஷயத்த இங்க லைட்டர் டோனுக்கு கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. பட் அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இல்லையோன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதுவுமே ஒரு R-rated சீரிஸ்ங்கிறத மனசுல வச்சுட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். அதுவும் டிசில வந்த பென்குயினுக்கு டஃப் தரணுங்கிறதுக்காகவே இங்க டேர் டெவில இறக்கி விட்டாங்களோன்னு கண்டிப்பா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. கோர்ட் ரூம் டிராமால நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸுமே சூப்பராவே டேக் ஆஃப் ஆயிருக்குங்கிறது இந்த சீரிஸ் பக்கமா உங்களாலையும் நோட் பண்ண முடியும். நெட்ஃபிளிக்ஸ்ல சூப்பரா இருந்த ஒரு சீரிஸை ஜியோ ஹாட்ஸ்டார் வாங்கி ரீபூட் பண்ணி நல்லா தான் பிரசென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ற அளவுக்கு லைட்டா சொதப்பிட்டாங்க. யூனிவர்ஸ்ல இந்த கேரக்டரை வச்சு என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரிஸை பாருங்க. இந்த டேர் டெவில் பார்ன் அகைன் சீரிஸ்க்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த 2 சீரிஸ்ல எந்த சீரிஸ் நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 2 and மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.